Hello people, welcome back to our channel. இந்த பாரான் ரெசிடென்சி இருக்க ஏரியா பேர் வந்து பாங்கப்பியில் வந்து நாங்கள் அங்கே போயிட்டு ஹோட்டலில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரிட்டன் நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பாங்கப்பி மாலுக்கு பக்கத்தில் நிறையா ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. கரெக்டாக பாங்கப்பி ஆப்போசிட் மாலுக்கு போட்டிங்கன்னா கைண்ட் கொரியன் நூடுல்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு பக்கத்தில் நிறையா ஸ்ட்ரீட் வெண்டர் ஷாப்ஸ்லாம் இருக்குது. கரெக்டாக அந்த கைண்ட் கொரியன் நூடுல்ஸ் ஷாப்புக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் லைக் நம்ம தள்ளுவண்டி கடை, இந்த காளான் கடை மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பாட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஒரு ப்ரைஸுமே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. 50 பாட்டுக்கு ஒரு பிளேட் ஃபுல்லாக ஒரு எக் ரைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. எக் ரைஸ் அண்ட் சிக்கன் ரைஸ் கைண்ட் ஆஃப் திங். அதுவுமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அவங்களோட அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் யூஸ் பண்ணுற சமைக்கிற விதம், நம்மளுக்கு வேணும்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நம்மளே போட்டுக்கலாம். அந்த சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு நம்ம சாப்பிடும்போது என்டையராக ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது சாப்பிட்றதுக்கு. ஃபர்ஸ்ட் டே இன் பேங்காக். நாங்கள் ஃபர்ஸ்ட் டே அந்த பேங்காக்ல என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் அதே மாதிரி ரெண்டல் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து எர்வான் மியூசியம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டிய இடம் பிளான் பண்ணது வந்து ஏன்ஷியன் சிட்டி. லைக் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி க்ளூக் ஆப்பில் நாங்கள் சும்மா எர்வான் மியூசியமோட டிக்கெட் ப்ரைஸ் செக் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் எர்வான் மியூசியமோட ப்ரைஸ் மட்டுமே 1500 பாட் போட்டிருந்தாங்க. அது நம்ம ஊர் காசுக்கு 1000 rupees. பட் ஆனால் நாங்கள் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா எர்வான் மியூசியம் ப்ளஸ் ஏன்ஷியன் சிட்டியோட சேர்த்து 1000 rupeesக்கு க்ளூக்கில் காமிச்சிருந்துச்சு. நாங்கள் அதை புக் பண்ணிட்டோம். முதல்ல எர்வான் மியூசியம் போனோம். எர்வான் மியூசியம் வந்து எப்படின்னா எலஃபண்ட் 3 ட்ரை எலஃபண்ட் இருக்கும். அந்த ட்ரை எலஃபண்ட்டோட ஸ்ட்ரக்சரில் உள்ள ஒரு மியூசியம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு பேர்லி ஒரு 30 to 45 minutes ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே போனீங்கன்னா ட்ரெடிஷ்னல் தாய் ட்ரெஸ்க்கு வேணும்னா நம்ம ரெண்டெல்லாம் பை பண்ணிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட்டிங் கூட எடுத்துக்கலாம். உள்ளே வந்து அதோட ஆர்கிடெக்சர் வந்து பிங்கிஷ் கலரில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனால் கன்ஃபார்மாக ஒரு இடம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃபோட்டோஜெனிக் பிளேஸ். அது ஏன்ஷியன் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் சிட்டி மாதிரி. பட் ஆனால் எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி என்டையராக ஃபுல்லாக டெம்பிள்ஸோட இருக்கும். ஒவ்வொரு டெம்பிள்ஸ் லைக் தாய்லாந்து ஆர்கிடெக்சரில் என்னென்ன டெம்பிள்ஸ் இருக்கோ அதை சும்மா ஆர்டிஃபிஷியலாக டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் ஆர்டிஃபிஷியலாக டெவலப் பண்ணி வச்சுருந்தாலுமே ஒன்றுமே ஒவ்வொரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து பெட்டராக அங்கே போய் பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே வந்து நீங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் கார் இல்லைனா சைக்கிள் எடுக்கிறது பெஸ்ட்டு. நாங்கள் 2 பேர் போனதுனால எலக்ட்ரிக்கல் காருக்கு அதுக்கு ஒரு 1000 பாட் சார்ஜ் பண்ணாங்க. அதை எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்துகிட்டு அந்த என்டையர் ஏன்ஷியன் சிட்டியை ஒரு 1.5 hours சுற்றி முடித்தோம். ஒவ்வொரு பிளேஸ்க்கும் அவங்க மேப்பும் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூகுள் மேப்லேயும் போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் பட்டாயாவில் வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குது. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவும் பார்க்கலாம். லைக் பட்டாயா போனீங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ட்ரி ஃபீ பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த ஏன்ஷியன் சிட்டிலேயே சும்மா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் செட்டப் வச்சுருந்தாங்க. அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா எனக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக எனக்கு ஃபுல்லாக அந்த காலத்துலேருந்தே ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னா பேங்காக்லேயே நிறையா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் அந்த ஏன்ஷியன் சிட்டி முடிச்சுட்டு அடுத்து போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேலஸ் வித் எமரல்டு மியூசியம். இதுவுமே உங்களுக்கு க்ளூக்கில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் 3 PM க்ளோஸ் பண்ணிடுவாங்கிறதுனால அங்கே 2:30 போனப்போ க்ளூக்கில் வந்து புக் பண்ணுற ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ரெடியாக புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு 500 பாட் சார்ஜ் பண்ணாங்க. லைக் வந்து ஸ்ட்ரக்சர் ஆச்சு, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தால் அதை பற்றி ஹிஸ்ட்ரிலாம் நல்லாவே சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் போன டைமில் சொங்கரான் ஃபெஸ்டிவல்ங்கிறதுனால புத்தாக்கு வந்து எல்லாருமே அந்த தண்ணீரில் அபிஷேகம் பண்ணுற ஆஃபரிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவுமே நாங்கள் அட்டன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒன்ஸ் நாங்கள் அதை முடிச்சுட்டு கரெக்டாக கிராண்ட் பேலஸ்லேருந்து உங்களுக்கு ஃபெரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபெரி ஆப்ஷன்ஸ் எதுக்குன்னா அங்கேருந்து நீங்கள் சைனா டவுனு, ஏஷியாட்டிக், ஐகான்சியம் மால்லாம் நீங்கள் ஒரே ரூட்டில் கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி வீக் டேஸில் போனீங்கன்னா அதை வந்து 6 to 10 பாட்லேயோ இல்லை 30 பாட்குள்ளேயோ அதோட டிக்கெட் ப்ரைஸில் வச்சு எவ்வளோ ரைடு வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம். நாங்கள் போனது அந்த டைம் வீக்கெண்டுங்கிறதுனால என்னாச்சுன்னா 150 பாட் பே பண்ணுற மாதிரி சொன்னாங்க. 150 பாட் கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை தடவை வந்து ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், வண்டியை கிராண்ட் பேலஸில் நிறுத்திட்டு அங்கேருந்து நாங்கள் சைனா டவுன் போயிருந்தோம். சைனா டவுன் போயிட்டு லைக் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டுமே பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கொடுத்துட்டு அங்கே போயிட்டு அந்த மிச்லின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி பிக்கு, பீஃப் அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவங்க குக் பண்ணது அந்த டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அங்கே சைனா டவுன் பக்கத்துலேயே நிறையா கிளாத் ஷாப்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் ஷாப்ஸ்லாம் இருக்குது. கிராக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணி பேசுனீங்கன்னா இந்தியன் ப்ரைஸோடவே ரொம்ப கம்மியாக நல்லா வாங்கலாம். அதை முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் ஐகான்சியம் மால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மால். லைக் வெளியிருந்து பார்த்தா ஒரு 3 to 4 floors தான் இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒரு ஓஷன் மாதிரி ரொம்ப போக போயிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் போனப்போ அந்த மாலுக்கு முன்னாடி சொங்கரான் ஃபெஸ்டிவல் இது கொண்டாடிட்டு இருந்தாங்க. முதல்ல சொங்கரான் ஃபெஸ்டிவல் என்னன்னா லைக் நம்ம ஊரில் எப்படி மஞ்சள் நீராட்டு
இது அந்த தண்ணி தெளிச்சு விளாடுவாங்களோ இங்கே வாட்டர் ஃபெஸ்டிவல் மாதிரி மற்றவங்க மேலே தண்ணி பீச்சி அடித்து விளாட்றது இந்த வாட்டர் ஃபெஸ்டிவல். இது அபாரங்காலமாக அது ஃபாலோ பண்ணிருக்காங்க. இது வந்து என்னென்னா அன்னைக்கு வந்து நம்மளோட ஏப்ரல் 14 அவங்களோட இதுவுமே ஒரே நாள், அந்த 13-14 வந்து தாய் நியூ இயர் மாதிரி கொண்டாடுவாங்க. அதுக்கு தான் இந்த சொங்கரான் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. அது முடிச்சுட்டு அங்கே ஐகான்சியர் மாலில் சும்மா மாலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டாப் ஆஃப் த ஐகான்சியர் மால் போயிட்டு அங்கேருந்து அந்த லேக் வியூ அந்த ஃபெரி ரைடு எப்படி போகுது, அந்த சன்செட்டு அதெல்லாமே பார்த்தோம். அது முடிச்சுட்டு அங்கேருந்து அந்த ஏசியாட்டிக் போனோம். ஏசியாட்டிக்கும் இஸ் கைண்ட் ஆஃப் அ மார்க்கெட் மாதிரி தான். லைக் அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் ஃபெரி எடுத்துகிட்டு ரிட்டன் கிராண்ட் பேலஸே வந்துட்டோம். வாட்டருன்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அது வந்து தாய்லாண்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். லைக் அதோட ஆர்கிடெக்சரே ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம்னா அதுக்கு வந்து தனியாக 200 பாட் என்ட்ரி ஃபீ போட்டிருந்தாங்க. பட் ஆனால் ஃபெரியில் நீங்கள் அது போகும்போதே நீங்கள் நல்லா கேப்சர் பண்ணிக்கலாம். அதோட இதெல்லாம் ரொம்ப கிளியராக அந்த ஃபெரியிலேருந்தே தெரியும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அதிலிருந்தே வீடியோ கேப்சர் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா கோயில்ஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு அதே ஆர்கிடெக்சர், பட் ஆனால் வாட்டருன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஷேப் இருக்கும். அதோட வீடியோவும் நான் போடுறேன். ஒன்ஸ் நாங்கள் அங்கே கிராண்ட் பேலஸில் பைக் எடுத்துகிட்டு ரூமுக்கு போனாங்க போது அன்னைக்கு நைட் ராலியாக சொங்கரான் ஃபெஸ்டிவல்ஸோட சில ஸ்டாச்சூஸ், பொம்மை, அந்த வாட்டர் கேன் வச்சுட்டு சில்ட்ரன் ப்ளே பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையா ஒரு பொம்மை ஊர்வலம் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு வழக்கம் போல் பேங்க் கப்பி போயிட்டு, பேங்க் கப்பியில் இந்த தடவை கைண்ட் கொரியன் நூடுல்ஸ்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பான். அங்கே போயிட்டு ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த கொரியன் ஸ்டைலில் இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. சாப்பிட்டு வழக்கம் போல் ஹோட்டல் போயிட்டு பேரன் ரெசிடென்சி. நெக்ஸ்ட் டே சொங்கரான் ஃபெஸ்டிவல் எப்படி செலிப்ரேட் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.